வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவ நீங்க இப்ப பார்க்கிறீங்கன்னா, அது சாதாரணம் இல்ல. உங்க வாழ்க்கையில திடீர் மாற்றம் வரப்போகுது. ஆனா அது நல்லதா, தெரும் கெட்டதா, அது உங்க தெய்வ அருளை பொறுத்தது. இன்னைக்கு தெய்வம் பரிந்துரை அருள் செய்ய ஆரம்பிச்சாச்சு. என்று காட்டும் 9 முக்கிய அறிகுறிகள் பற்றி பார்க்கலாம். தீபம், கோவில் மணி ஒலி, அம்மன் சன்னதி மண் வாசனை, பச்சை மரம். இவ வருதா? இது மனசு உருவாக்குற கனவு இல்ல. அது அழைப்பு. இந்த கனவு வந்த 30 முதல் 90 வரை நாட்களில் நல்ல மாற்றம் ஆரம்பிக்கும். முன்னாடி டென்ஷன் அதிகமா இருந்தது. ஆனா இப்ப காரணமே இல்லாம மனசு அமைதியா இருக்கு. அது அருள் தொடக்கம். பழைய கடன் திரும்ப வருது. போனஸ் கிடைக்குது. பிசினஸ்ல அன்எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட். இது கேசிடன்ஸ் இல்ல. அருள் ஓட ஆரம்பிச்சாச்சு. வீட்டில் தீபம் ஏற்றும்போது நல்லாக ஸ்டெடியாக எரியுது. புகை இல்ல, தானாக அணையல. இது இது நல்ல சைகை. திடீர்னு மனசு சொல்லுது, நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகணும். அது உங்கள ஒண்ணா பிக் எண்ணம் இல்ல. அது அழைப்பு. யாருமே அகர்பத்தி வைக்கல. அதுதான். ஆனா திடீர்னு சந்தனம் ஸ்லாஷ் மல்லி வாசனை வருதா? அது பிரசன்ஸ் சிக்னல்னு சொல்லுவாங்க. நீங்க பல வருடமா முயற்சி பண்ணின விஷயம் திடீர்னு ஈஸியாக சால்வ் ஆகுதா? அது பிளெஸ்ஸிங். உங்க லைஃப்ல ப்ராப்ளம் கிரியேட் பண்றவங்க தானாக டிஸ்டன்ஸ் ஆகிறாங்களா? அது புரொடெக்ஷன். ஜாபு, பிசினஸ், ரிலேஷன்ஷிப் புதிய டோர் ஓப்பன் ஆகுதா? அது அருள். ஃபுல் ஸ்விங்ல இருக்கு. செய்ய வேண்டிய முக்கிய 5 விஷயங்கள். 1. 48 நாள் ஓம் சக்தி அல்லது குலதெய்வ மந்திரம் 108 முறை 2-3 வெள்ளிக்கிழமை தீபம். 3 சாத்தியமானால் 1 முறை கோவில் தரிசனம். 4 அன்னதானம், ஸ்மால் ஹெல்ப் கூட போதும். 5 வீட்டில் கோபம் குறைக்கணும். இமோஷனல் க்ளோசிங் 1.5 நிமிடம். நண்பர்களே, குலதெய்வத்தை மறந்த குடும்பம் முன்னேறாதுன்னு பெரியவர்கள் சொல்வாங்க. ஒரு முறை மனமாற நம்பி பாருங்க. அருள் தானாக வழிகாட்டும். இந்த 9 அறிகுறிகளில உங்களுக்கு எது நடந்திருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவுனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி குடும்பத்தோட ஷேர் பண்ணுங்க.